Hi everyone, welcome to Shankrity Cooks. இன்றைக்கி நம்ம 2 விதமான ரசம் தான் பார்க்க போகிறோம். இந்த 2 ரசமுமே நமக்கு இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். யூஸ்வலாகவே ரசத்தில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற மஞ்சள், பெப்பர், ஜீரகம் இதில் எல்லாமே ஒரு விதமான மருத்துவ குணம் இருக்குது. அதனால் இது நம்ம டெய்லி டயட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே நல்லது. ஃபஸ்ட்டு லெமன் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 1/2 கப் பாசிப்பருப்பு நல்லா குக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பாசிப்பருப்பு ஆர் துவரம்பருப்பு எது வேணாலும் குக் பண்ணிக்கலாம். அது கூட பெப்பரும் ஜீரகமும் நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதுவும் ஒரு 2 பச்சை மிளகா காரத்துக்கும் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 3 to 4 minutes நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ரசத்துக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா இது லைட்டாக பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக மேலே பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு சின்ன பேனில் கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஜீரகம் சேர்த்திக்கோங்க. இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரசத்தில் ஊற்றிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையும் இது கூட சேர்த்திக்கலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா லெமன் ஆட் பண்ணிக்கலாம். புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லெமன் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 2 லெமன் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஜூஸ் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு லெமன் ஆட் பண்ணாலே போதும். லெமன் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலக்கி விடுங்க. இப்போ நம்மளோட லெமன் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம நெல்லிக்காய் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் தனியா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா. இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பெருசாக ஒரு நாட்டு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கடைசியாக ஒரு 5-6 நெல்லிக்காயை இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். இது ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 glasses ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறமா ஒரு சின்ன கட்டி வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது லைட்டாக பாயில் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது பொங்கு வரக்கூடாது. ஸோ லைட்டாக அந்த இது ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பேனில் கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் நான். உங்களுக்கு எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம ரசத்தோடு ஆட் பண்ணிடலாம்.
இது கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட ரொம்பவே ஹெல்த்தியான நெல்லிக்காய் ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் டெய்லி உங்களோட டயட் பிளானில் கண்டிப்பாக ரசத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையுமே வராமல் இருக்கும். ஸோ இந்த ரெசிபி ரெண்டையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.